ஜெபிக்கிற தாய் தான் பரிசுத்தவான புண்ணியவான்களை இந்த பூமிக்கு, தேவனுடைய மனிதர்களை, மனுஷிகளை இந்த பூமிக்கு கொடுக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். அப்போ ஜான் வெஸ்லி பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் பயங்கரமான ஒரு மெத்தடிஸ்ட் சபையினுடைய தந்தை. அவருடைய பிரசங்கங்கள் ரொம்ப புரட்சிகரமானவைகள். அவங்க அம்மாவுக்கு 18 பிள்ளைங்க. ஜான் வெஸ்லி பிரசங்கியாருடைய அம்மாவுக்கு 18 பிள்ளைகள். இவர் 17வது குழந்தை. இவருக்கு தம்பி ஒருத்தர் சார்லஸ் வெஸ்லி. இந்த தாய் 18 குழந்தைங்களுக்கும் அவங்க தூங்கும் போது அவங்க தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்களாம். நான் நினைச்சு பார்த்தேன், அப்படி ஆண்டவரை சொல்லி, அப்படி ஊழியத்தை சொல்லி, ஜான் வெஸ்லி பெரிய ஊழியங்கள். இன்னைக்கு உள்ள பிரசங்கிமார்கள் எல்லாருக்கும் முன்னோடியானவர் ஜான் வெஸ்லி. அப்போ 2 குழந்தைங்களை வளர்க்கறதுக்குள்ள நமக்கு அப்படி கண்ணு முடியெல்லாம் வெளியே வந்துடுது. நான் நேற்று கூட சொன்னேன், மூத்த மகனுக்கு பண்ண ஜெபம் கூட சின்ன பையனுக்கு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னு நான் சொன்னேன். ஆனா அந்த தாயை நான் நினைச்சு பார்க்குறேன், 18 பிள்ளைகள். எனக்கு கற்பனையே பண்ண முடியல. அத்தனை குழந்தைகளுக்கும் தலை மேல கை வச்சு ஒருவேளை 18வது பிள்ளை பிறக்கும் போது பெரியவன் கல்யாணமே ஆயிருப்பான். அப்போ தொட்டு கை வச்சு ஜெபிச்சு அதனுடைய பயன் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் நம்ம அவரை பத்தி பேசுறோம்.